சார் சார் முதல்ல வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. சத்தியம் டிவி சார்பாக ரொம்ப நன்றி சார். இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. பல பேர் வாங்கிய விண்ணப்பத்தை இன்னும் கூட சமர்ப்பிக்கல. ஆனால் நாங்கள் ஒரு 5 கோடி பேருக்கு மேலே கொடுத்துட்டோன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது. வாங்கினவங்க யாருமே இன்னும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கல. பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா? முதல்ல அதாவது இப்போது இது என்னென்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கான அவகாசம் உள்ள பணி இது. சரி. முதல்ல இந்த ஃபார்மை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ஃபார்மை கொடுக்கறதுங்கிறதுக்கே 3 முறை அந்த பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டது. சரி. இதில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுங்கிறது எடுத்த உடனே பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் பிஎல்ஓக்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்து அனுப்புகிறாங்க. இதில் கூடுதலாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம நேரடியாக பண்ண முடியாத இடத்துல ஆன்லைன்லேயே அதை பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த குழப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னால், இது முதல் முறையாக பல பேர் இப்போ சந்திக்கிற காரணத்தினால குழப்பம் இருக்குது. ஆனால் இது தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம். இதுக்கு காலங்கள் என்ன, நம்ம 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 4 டிசம்பர் 4 வரைக்கும் நம்ம அதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கால அவகாசத்தில் அது முடிவு செய்யப்படும்ங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே சார். 2002 இருந்து 2005 வரை கடந்த முறை இந்த எஸ்ஐஆர் நடந்தது. தீவிர சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அப்போது இதே மாதிரியே தாத்தாவுடைய பெயர்கள் எல்லாம் கேட்கப்பட்டதா சார்? அதாவது கடந்த முறைங்கிறது, ஏன்னா இப்போது பல்வேறு இடங்களில் இது போல் புதியவர்கள் வர்றாங்க, அவங்கள பற்றி தெளிவு வேணுங்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்கு. அந்த 2002 2005 அதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்தது குறித்த குறிப்புகளை எடுத்து தான் செஞ்சாங்க. இல்லை, அதுதான் என்னன்னா, இப்போ நீங்கள் 2002 நீங்கள் எப்படி இந்த சீர்திருத்தத்தை மேற்கொண்டீர்கள் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் காட்டலையே. ஏன்னா நாங்கள் அதனால தான் கேட்குறோம். இந்த முறை நீங்கள் தந்தை பேர் நீங்கள் கேட்குறீங்க, அது நியாயமானது. நீங்கள் தாத்தாவுடைய பெயரை கேட்குறீங்க. தாத்தாவோட ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதோட நம்பரை சொல்கிறீங்க. அடிஷ்னலாக என்ன பண்ணுறீங்கன்னா உறவினருடைய கேட்குறீங்க. அவருடைய நம்பர் இருந்ததுன்னா அதையும் சொல்லி இருக்கிறது பிஜேபியில் எலெக்ஷன் கமிஷனு. இப்போ இந்த நடைமுறை அப்படிங்கிறது இதுதான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்கா, இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பதற்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் என்ன விஷயம்னீங்கன்னா, 2002ஆம் வருடமும் சரி, 2005, ஏன்னா இப்போ 2002வது வருடத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 197 தொகுதிகளுக்கு செய்யப்பட்டது. 2005 37 தொகுதிகளுக்கு. ஆக இந்த எஸ்ஐஆருங்கிற அந்த காலகட்டத்தில் இறந்து போனவர்களை மட்டுமே நீக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அன்று நடைபெற்றது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, நிறைய மைக்ரன்ஸ் இந்த 20 வருஷங்களுக்குள்ள புலம்பெயர்ந்த, அதாவது இடம்பெயர்ந்து வந்தவர்களுடைய விஷயம் இதில் சரிவர கவனிக்கப்படாத காரணத்தினால அவங்க வாழ்கிற ஊர்லேயும் அந்த ஓட்டுகள் இருக்குது, வந்த இடத்துலையும் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அப்போது இருவேறு இடங்களில் இருக்கும்போது அதை சரி செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு சில ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் கேட்குது. இதில் எந்த விஷயம், இப்போ என்னுடைய பார்வையில் நான் ஒரு குடிமகனா இது சரி அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். நான் இப்போ தேர்தல் கமிஷனை பேக் பண்ணுறது விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே குறை இருந்தால் அது என்னையும் தான் பாதிக்கப்படும். ஓகே, நான் பிஜேபிக்காரங்கிறதுனால எனக்கு அந்த சார் ஒரு நிமிஷம் சார் பேச விடுங்க சார், தயவு செஞ்சு உங்க நேரம் வரும்போது தவறான தகவல் சார் இல்லை, நீங்க அவர் தப்பாவே பேசினாலும் அமைதியா இருங்கண்ணே. சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஸோ இது விஷயம். ஓகே ஓகே சார். இப்போ நானே ஒரு சின்ன சந்தேகம் தான். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கூட வந்தாங்க. நான் ஆல்ரெடி 2 ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கும் என்னோட மனைவிக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஃபார்மை ஃபில்லப் பண்ணலை. ஓகே சரியா? இப்போ என்னன்னாங்க, எனக்கு முதல்ல என்னன்னாங்க, நீங்கள் நான் ஏற்கனவே அங்கேருந்து வந்தது, அங்கே என்னோட பழைய ஊரில் நான் அதை ரத்து பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்தது ஓட்டர் ஐடி. அப்போ என்னன்னாங்க, நீங்கள் அதை மட்டும் எழுதுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் என்னன்ட்டாங்க, நீங்கள் உங்கள் அப்பா பேர் எழுதணும், தாத்தா பேரையும் எழுதணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என் தாத்தா பேரே தெரியாது. எங்கள் தாத்தா சுதந்திரத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கே 8 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா செத்துட்டாரு. சரியா? இப்போ நான் அது எழுதணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கான எவிடன்ஸை கேட்டாங்கன்னா எங்கே போகணும் நான்? அதாவது இப்போது ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்தளவு தகப்பனார் பேர் தாத்தா பேருங்கிறது இதை பெருமையாக சொல்லிக்கிறோம்.
இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் கூட நான் இன்னொரோட பகன்னு சொல்லிக்கிறது, நான் இந்த என் பாட்டி இப்படி என் தாத்தா இப்படின்னு பேசுறப்போ நம்ம சொந்த அப்பாவோட பேரு தாத்தாவோட பேர் தெரியல அப்படிங்கிறது வந்து நான் ஒரு சரியான முறையா நினைக்கல. இல்ல சரி சார், இப்போ ஒருவேளை எங்க தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, நீங்க அவருடைய இந்த பூர்வீக கிளையை தேர்தல் ஆணையம் தேடி செல்வதற்கு என்ன காரணம்னு கேட்கிறேன். பூர்வீகம்னா அதாவது இவர்கள் தொடர்ந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்களாங்கிறத ப்ரூவ் அதுதான் அதை தான் கேட்கிறேன். இப்ப வந்து என்னன்னா இறந்தவர்களை நீக்குவதும் நீங்க வந்து ஒரே அடையாளத்தில் பல பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க பதிவு பண்ணி நீக்கிறது மட்டும் இதனுடைய நோக்கம் கிடையாது. நிச்சயமா, அதாவது ஒரு விஷயம், அதாவது இப்பதான் கரெக்டா வந்திருக்கீங்க. அதாவது விஷயம் இதுல என்ன, இவர்கள் இந்தியர்களாங்கிறதும் பரிசோதிப்பதும் இதனுடைய நிச்சயமா இவங்க தொடர்ந்து நம்ம நாட்டில், அதாவது ஒரு விஷயம், அதாவது இந்த வாக்களிக்கும் உரிமை என்பதே இந்திய குடிமகனுக்கு தரப்படுற உரிமை. அவன் இந்திய குடிமகனா அப்படிங்கிறத ஒரு தேர்தல் கமிஷன் பார்க்கறது அவங்களுடைய கடமைன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா என்னோட பார்வையில், ஏன்னா தேர்தல் கமிஷன் எதற்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படி சொல்லலையே அவங்க, என்ன சொல்றாங்க அதுக்கான காரணமா சொல்லலையே. இல்ல நானும் இது வந்து காரணம் சொல்லல. சைலண்ட் பண்ணிருங்க போன. நானும் இப்போ வந்து அதுக்கான காரணம்னு இதை சொல்லலை. அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா சரிவரை, இப்போ ஏன்னா நடந்து கொண்டு இருக்கின்ற தவறுகளை சரி செய்வதற்காகத்தான் எஸ்ஐஆர். இப்போ அந்த சரி செய்கின்ற நோக்கத்தில் போகும்போது இது போன்ற ஆதாரங்களை கேட்கும்போது அப்போ மட்டும் அவங்க தன்னுடைய ஆதாரங்களை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகை நியாயம்? மற்றதுக்கெல்லாம் பூர்வீகத்துக்கு போறாங்கல்ல. இல்ல சார், நீங்க ஆனா வேற ஐடென்டிஃபிகேஷன் ஆதாரமா எடுத்துப்பீங்களான்னு கேக்குறேன், எடுத்துப்பாங்களான்னு கேக்குறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானதுன்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இல்ல, அதான் உங்களுக்கு நெறிமுறையிலேயே சொல்லியிருக்காங்களே. 1987க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன, அதற்கு அப்புறம் வந்தவங்களுக்கு என்னங்கிறது பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் சார், எதுவா இருந்தாலும் தந்தை அல்லது தாய் இவங்களுடைய குறிப்புகள் கட்டாயம் கேட்கப்படுது, யாரா இருந்தாலும். ஏன்னா இப்போ வந்து யாரும் அப்பா அம்மா எல்லாம் வரப்போறது. ஆக அந்த 87க்கு அப்புறம் வந்தவங்களுக்கும் 87க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆதாரங்களை நீங்க கொடுங்க, இங்க இருந்தீங்கிறதுக்குரிய ஆதாரங்களை நீங்க கொடுங்கன்னு கேட்கறது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது நியாயமான வாக்காளர்களா அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு கேட்கறாங்க. ஓகே.